40வது சங்கீதத்தில் 17வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 40வது சங்கீதம் 17வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். என் தேவனே தாமதியாதை. இன்னும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு இரண்டாவதாக யாருமே துணை நிற்க விரும்பாதவர்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்கிறாராம். ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. யாருமே துணை நிற்கிறதற்கு விரும்பாதவர்களுக்கு கர்த்தர் துணை செய்கிறவர். ஒரு காலகட்டம் வரும்போது இந்த உலகத்திலே இருக்கிற துணை நமக்கு துணை செய்கிறதற்கு விருப்பம் இருக்காது. அவர்களுக்கு பணம் இருக்கும், அவர்களுக்கு பலன் இருக்கும், அவர்களுக்கு நமக்கு துணை செய்யக்கூடிய சகல சக்திகள் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்கல்ல, அந்த சொந்தக்காரங்க மட்டும் நினைச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுத்துருக்கலாம், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுத்துருக்கலாம், இந்த வீடு அவங்க வாங்கி எனக்கு கொடுத்துருக்கலாம். ஆனா அவங்களுக்கு மனசு இல்லை. அப்படின்னா உதவி செய்கிறதற்கு துணை நிற்கிறதற்கு அவர்களுக்கு திராணி இருக்குது. ஆனா என்ன அப்படின்னா மனசுல விருப்பம் இல்லை. அந்த விருப்பம் அவங்களுக்கு வரல. இப்போ ஒருவேளை ஒரு குடிகாரர் இருக்காருன்னு வைங்களேன். நிறைய நான் ரோட்டில் இங்கே ஒரு விஷயம், நம்மளுடைய சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஆம்புலன்ஸ் வந்துச்சு. என்னடா ஆம்புலன்ஸ் இந்த நேரத்துக்கு வருது, நம்ம சர்ச்சுக்கு பக்கத்தில் வருதுன்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் ஒரு குடிகாரர் படுத்து கிடந்திருக்கிறாரு. யாரோ கொஞ்சம் ரத்தம் வந்ததுனால அடிபட்டு கிடக்குது அப்படின்னு இவங்க வர சொல்லிட்டாங்க. வண்டி பார்த்துட்டு மடமடன்னு கீழே இறங்கினாங்க. இந்த அதெல்லாம் வச்சு ஒவ்வொருத்தராக தட்டி பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் அவர் நல்லா தான் இருக்கிறாரு, ஆனால் பயங்கரமாக குடிச்சிருக்கிறாரு. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஸ்ப்ரே மாதிரி ஒன்று கொண்டு வந்தான் பாருங்களேன். அந்த ஸ்ப்ரே மாதிரி கொண்டு அவங்க மூஞ்சில் வச்சு ஒரு அடி அடிச்சாங்க பாருங்களேன். அவ்வளோ தூரம் மப்பில் இருந்த ஒரு டக்குன்னு எந்திரிச்சு எரியுது அப்படின்றாரு. அவங்க அப்படியே அவரை போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வண்டியை எடுத்துட்டு போயிட்டாங்க. அவர் கொஞ்ச நேரம் படுத்து கிடந்துட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிட்டாரு. அப்போ அவருக்கு உதவி செய்கிறதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. அவரை குளிப்பாட்டி விடுறதுக்கோ அவரை வீட்டில் கொண்டு விடுறதோ நினைக்கல. அப்படின்னா ஏன் அப்படின்னா இவனுக்கெல்லாம் போய் யார் உதவி செய்யறா? இவங்களுக்கெல்லாம் எதுக்கு உதவி செய்யணும்? குடிகாரனுக்கு போய் உதவி செய்யலாமா? நான் சொல்றேன், குடிகாரனா இருந்தா மட்டும் இல்ல, சில நேரத்திலே நமக்கு உதவி செய்யக்கூடிய நபர்கள் நமக்கு உதவி செய்கிறதற்கு, நமக்கு துணை செய்கிறதற்கு விருப்பம் இல்லாம இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, யாருமே உங்களோட துணை நிற்கிறதுக்கு விரும்பாட்டாலும் இந்த மாதம் கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஹல்லேலூயா. உலகத்துல இருக்கிற துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. உலகத்துல இருக்கிற மனுஷன், நீ தானே கடன் வாங்கின, நீ அனுபவி, நீ தானே தப்பு பண்ண, நீ அனுபவி, நீ தானே பிரச்சனை பண்ண, நீங்க அனுபவிங்க, அதான் நீ தான் அனுபவிக்கணும், வேற யாரும் அனுபவிக்க முடியாது. ஆனா ஒரு நாளும் கர்த்தர் நீங்க அனுபவிங்கன்னு விட மாட்டாரு, கண்டிப்பா விட மாட்டாரு. ஆண்டவர் சொல்றார், இந்த மாதத்துல நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களோட இருக்கிற நிறைய மனிதர்கள் விருப்பம் இல்லாம இருந்தாலும் கர்த்தர் சொல்றார், நான் விருப்பமா தான் இருக்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, அந்த இளைய குமாரனுக்கு உதவி செய்கிறதுக்கு அவனுடைய சகோதரனுக்கு விருப்பமே இல்லை. ஆஸ்திகளை கொண்டு போய் வேசியின் இடத்துல அழிச்சவனுக்கு நான் எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அவனை எதுக்கு வீட்டில் ஏத்துனீங்க? அவனை வீட்டில் எடுத்துக்கூடாது, அவனுக்காக சந்தோஷம் கொண்டாடக்கூடாது. ஆனா வேதம் சொல்லுது, அத்தனை பேரும் இளையகுமாரனுக்கு உதவி செய்ய வேண்டாம்னு நினைக்கும் போதும், துணை நிற்கக்கூடாதுன்னும் போதும் அவங்க அப்பா அவனுக்கு துணையாய் அவர் நின்றார். ஆமேன் சொல்லுங்கள். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். பெதஸ்தா குளத்துல இருக்கிற அந்த மனுஷனை பார்த்தீங்க அப்படின்னா, யாருமே அவனுக்கு துணை செய்கிறதுக்கு முன் வராவிட்டாலும் கர்த்தர் அவனுக்கு துணை செய்ய முன் வந்தார். கையை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதம் யாருமே எனக்கு, இந்த மாதத்துல யாரும் உங்களுக்கு துணை செய்யறதுக்கு முன் வராட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்பார். ஆமோதிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றார், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமேன். எப்படி துணை நிற்கிறாராமா? உங்களை விட எல்லாரும் துணை நிற்க முடியாத ஒரு சூழ்நிலையில கர்த்தர் துணை நிற்கிறார். எல்லாருமே உங்களை துணை செய்யறதுக்கு விரும்பாத நேரத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். எல்லாரும் எழுப்பி முன்பாக கடந்து வந்து, இந்த மாதம் உங்களோடு கூட கர்த்தர் கடந்து வருகிறார். இந்த மாதம் உங்களோடு கூட கர்த்தர் நிழலாய் இருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர்,
உங்களுக்கு துணை செய்கிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. மனிதனுடைய துணைகளெல்லாம் நம்மை விட்டு போகும்போது கர்த்தர் நம்முடைய கரத்தை பிடித்து, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நீ பயப்பட தேவையில்லை, நீங்கள் அஞ்ச தேவையில்லை. ஓஹோ, கர்த்தர் துணையாய் நிற்கிறவர். கைகளை மேலே உயர்த்தி ஏசப்பா சமூகத்தில் ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். திரும்ப திரும்ப இந்த வார்த்தையை ஒரு 3 விசை சொல்லலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான், எஸ் 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 எஸ், உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். நிறைய பேருடைய கரத்தை பிடிச்ச ஆண்டவர் அப்படிதான் சொல்றாரு, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த மாதம், இந்த 10வது மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை தான் கர்த்தர் சொல்றாரு. ஓ ஹல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தர் துணையாய் நிற்கிறார். கர்த்தர் துணையாய் நிற்கிறார். 9 மாதங்களும் வைக்கப்பட்டிருக்கிற துணை எடுக்கப்பட்டு இந்த 10வது மாதத்தில் தனி ஒரு நபராய் நின்று கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, 9 மாதம் உனக்கு உதவி செய்த துணை உன்னை விட்டு போனாலும் 10வது மாதம் கர்த்தரே உனக்கு துணையாய் நிற்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, இயேசுவே நீர் எனக்கு துணையாய் நின்றால் போதும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எத்தனையோ ராஜாக்கள் எழும்பி நின்றார்கள், எத்தனையோ மனிதர்கள் எழும்பி நின்றார்கள். ஆனால் அத்தனை மனிதர்களும் அத்தனை ராஜாக்களும் பயப்பட்டார்கள். என்ன காரணம் என்றால், அவர்களோடு இருக்கிறது சாதாரணமானதல்ல, அவர்களோடு இருக்கிறது கர்த்தர். ஆண்டவர் அவர்களுக்கு துணையாய் நிற்கிறதுனாலே எதிரிகள் வெட்கப்பட்டு போனார்கள், எதிரிகள் பயப்பட்டார்கள், எதிரிகள் சிதறடிக்கப்பட்டார்கள், எதிரிகளுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய பயம் வந்துச்சு. நான் நம்புறேன், இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சகல சக்திகளும் பயப்பட போகிறார்கள். உன்னோடு கர்த்தர் துணையாய் நிற்கிறார் என்கிறதை பார்த்து அவர்கள் ஆச்சரியப்பட்டு, உன்னை பின்தொடர்கிற சத்துரு இனி உங்களை பின்தொடர்வது இல்லை. நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. மனிதனுடைய துணை அல்ல, மனிதனுடைய துணை அல்ல, இது கர்த்தருடைய துணை. கர்த்தரே உங்களுக்கு துணையாய் நிற்கிறார். கர்த்தரே. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை நேற்று இரவுல இருந்து ஆண்டவர் இடத்துல பேசிட்டே இருக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நினைச்சிருந்த மனிதர்கள் எல்லாம் விட்டுட்டு போகலாம், நினைச்சிருந்த மனிதர்கள் எல்லாம் துணை நிற்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் வலது கரத்தை நான் பிடிச்சிருக்கேன்டா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், நீ ஓடு, நீ போ, நீ சுமந்து கொள், நீ காரியத்தை செய், நானே உனக்கு துணை செய்வேன், உன்னோடு கூட இருப்பேன், இருந்து நான் செய்யும் காரியங்கள் பயங்கரமானதா இருக்கும். ஹல்லேலூயா. நம்புறவங்க கரங்களை மேல உயர்த்தி, தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் நம்பி சொல்லுங்க, சோர்ந்து போவதில்லை, நீர் எந்த பக்கம், தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ, தேவையை பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீ. கரங்களை மேல உயர்த்தி, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை. சத்தமா சொல்லுங்க, நீங்க தாப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கவனிங்க, ஒரு 5 minutes நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் உங்களுக்காக. நான் ஜெபம் பண்றதுக்கு விரும்புறேன். ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாது, நான்
அதான் கர்த்தராகிய தேவன் வலது கரத்தை பிடிச்சு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. நம்புறீங்களா இல்லையா? நிறைய பேர் தனியாவே ஓடிட்டே இருக்கிறோம். தனியாவே ஓடி ஓடி மனைவி கூட ஓடும்போது நிறைய பேரோட இல்லை, கணவனார் நிறைய பேருடைய ஓட்டத்தில் இல்லை. உங்க ஓட்டத்தில் யாருமே இல்லைன்னாலும் ஆண்டவர் இந்த 10வது மாசம் ஸ்ட்ரைட்டா ஆண்டவர் உங்களிடத்துல சொல்றாரு, இந்த மாதம் உன் கூட நான் ஓடுறேன்றாரு. ஆமோதிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என் கூட ஓடுறதுக்கு யாரும் இல்லை பாஸ்டர், நான் தனிமையா ஓடிட்டு இருக்கிறேன். யாரு ஒருத்தர் கூட புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. யாரு என் கூட வர என் தரிசனத்தை இல்லைன்னா என்னுடைய விருப்பத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லை. இல்லைன்னா ஓடுனவங்க எல்லாம் நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. இல்ல ஆண்டவர் ஸ்பெசிஃபிக்கா நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? கர்த்தராகிய நான் வலது கரத்தை பிடித்து பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறப்பா. அல்லேலூயா. அதான் இவருடைய துணை மனுஷனுடைய துணையை போல இல்லை, மனுஷனுடைய துணையை போல இல்லை. அதான் தேவனுடைய மனுஷன் சொல்லும் போது சொல்றான், எசேக்கியா, அவர்களிடத்துல இருக்கிற புயம் வேற புயம்ப்பா, அவர்களிடத்துல இருக்கிறது மாம்ச புயம். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறவங்க மாம்ச மனுஷங்க, ஆனா நமக்கு துணையாய் நிற்கிறது கர்த்தர். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற மனுஷனிடத்துல இருக்கிறது அவங்களுக்கு மனுஷன் தான் ஹெல்ப் பண்றான். ஆமோதிக்கிறீங்களா? ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றது யாரு? உங்களோட துணை நிற்கிறது யாரு? உங்களுக்கு எதிராக வந்துட்டாங்களா? உங்களுக்கு விரோதமா கேஸ் கொடுத்துருக்காங்களா? உங்களுக்கு விரோதமா பிரச்சனை பண்றாங்களா? அவங்களுக்கு ஆள் பலம் இருக்குதா? நீங்க கவலைப்பட வேண்டாம், அவர்களுக்கு ஆள் பலம் இருக்குது, உங்களுக்கு ஆண்டவர் பலம் இருக்குது. ஆமா. யார் ஜெயிக்க போறான்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை மட்டும் தான் அனுப்புறாராமா, நிறைய தூதனை எல்லாம் அனுப்பல. ஆண்டவர் அதுல காமிச்சிட்டாரு, ஆண்டவர் அவங்களோட இருக்கிறத காமிச்சிட்டாரு. ஒரே ஒரு தூதனை அனுப்பினாரு. பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கிற மொத்த பராக்கிரமசாலிகளையும் ஒரே தூதனை அழிச்சிட்டாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பாரே, ஆனால் அங்க எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலிகளா இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ மனுஷனுடைய துணைக்கும் ஆண்டவருடைய துணைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த 2 காரியத்தை பேசணும். ஒன்று, மனுஷனுடைய ஆண்டவருடைய துணை என்ன அப்படின்னா, யாருமே துணை செய்ய முடியாத ஒரு காலகட்டம் வரும், ஹெல்ப்பே பண்ண முடியாது. நமக்கு அந்த பிரச்சனை தலைக்கு மிஞ்சி போயிருச்சு, எல்லாருக்கும் மிஞ்சி போயிருச்சு. இப்போ யாரும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் சொல்ற, நான் உனக்கு துணை செய்ய வல்லவரா இருக்கேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, யாருமே சில நேரத்துல துணை செய்ய விரும்ப மாட்டாங்க. இவனுக்கெல்லாம் போய் எந்த பெரிய ஹெல்ப் பண்ணணும், அவன் வாய் கொழுப்பு என்னெல்லாமே பேசுவாங்க. இவனுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது, இவனுக்காக போய் நிற்க கூடாது, அவனுக்காக போய் பேசக்கூடாது, பேசக்கூடிய அனைத்து இருந்தாலும் அவனுக்காக போக மாட்டேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல அத்தனை பேருக்கு உங்க விருப்பம், கர்த்தர் உங்களுக்கு உன் கூட நிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு பிடிக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நிறைய பேர் ஆண்டவர் ரட்சித்தது நல்லவங்களா வாழும்போது ஆண்டவர் ரட்சிக்கல. நிறைய பேர் குடிகாரர்களும் எல்லாரும் உதரத்தள்ளப்பட்டு கிடக்கும் போதுதான் கர்த்தர் அவர்களோட சேர்ந்து அவர்களை ரட்சித்து அவர்களை நல்லவர்களாய் மாற்றினார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதம் நீர் எனக்கு இந்த சர்ச்சை விட்டு நீங்க போகும்போது ஒரு பெரிய பலனா போறீங்க. நீங்க ஒரு பலனா போறீங்க. எஸ் பலனா தர போறீங்க சிஸ்டர், ஒரு பலனா போறீங்க. எஸ் ஒரு பலனா போறீங்க. அது என்ன பலன் அப்படின்னா, என் கூட கர்த்தர் துணையாய் நிற்கிறார். பிரதர், சத்தமா ஜெபிக்க முடியுமா? சிஸ்டர், சத்தமா ஜெபிக்க முடியுமா? ஏசப்பா சமூகத்துல சொல்லுங்க, இயேசுவே, நீர் எனக்கு துணையாய் நிற்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. எஸ், அறிக்கை செய்யுங்க சிஸ்டர், அறிக்கை செய்யுங்க. பிரதர், அறிக்கை செய்யுங்க. உங்க பிரதரோட கர்த்தர் துணையா இருக்கிறார். சிஸ்டர், உங்களோட கர்த்தர் துணையா இருக்கிறார். உங்க மகனோட கர்த்தர் துணையா இருக்கிறார். உங்க மகளோட கர்த்தர் துணையா தனியா இல்ல. 10வது மாசத்தினுடைய ஓட்டத்தில் நீங்கள் தனியாக இல்லை. 10வது மாதம் நீங்கள் தனியாக இல்லை. உங்களோடு கூட கரத்தை பிடித்து ஒருவர் பிரயாணம் பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஆமென், இயேசுவே, நீர் எங்களோடு கூட வாரும், எங்களுக்கு துணையாய் நில்லும். Thank you Jesus. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த மாதம் ஆச்சரியமான மாதமாய் மாறட்டும். இந்த மாதம் முழுக்க நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கர்த்தர் தருவீராக. அவர்கள் புசிக்கிற ஆகாரத்தை கர்த்தர் ஆசீர்வாதம், அதனுடைய விஷத்தன்மைகளை கர்த்தர் எடுத்து போடும். ஆண்டவரே, அவர்கள் குடிக்கிற தண்ணீர், அவர்கள் சுவாசிக்கிற காற்று ஒவ்வொன்றும் இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய போக்கிலும் வரத்திலும் கர்த்தர் கூட இருப்பீராக. ஆபத்துக்கள், சேதங்கள் எதுவும் அணுகாமல் இந்த மாதம் முழுதும் உடைய பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்றுவீராக ராஜா. இந்த மாதம் ஹாஸ்பிட்டல் செலவு உடைய பிள்ளைகளுக்கு வரவே கொடுத்து, இந்த மாதம் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற வார்த்தை இந்த மாதத்தில் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக.
இந்த மாதம் அவர்களுடைய வருமானங்கள் பெருகட்டும் அப்பா. இந்த மாதம் கைகளிலே நிறைந்து வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக ராஜா. இந்த மாதம் முழுதும் ஒரு ஜெப மேகம் அவர்களை மூடுவதாக. இந்த மாதம் முழுதும் ஒரு வசன தாகம் அவர்களை மூடுவதாக. இந்த மாதம் முழுதும் நடக்கும் போதும் ஆண்டவரை படுக்கும் போதும் உம்மை ஆராதித்துக் கொண்டே படுக்கக்கூடிய ஒரு தேவ பிரசன்னம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ராஜா. இந்த மாதம் என் பிள்ளைகளை சத்துரு பாவத்தில் தள்ளாதபடி இந்த மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு முடிக்கிற வரைக்கும் பரிசுத்தமாய் வாழ, எந்த தப்பையும் செய்யாமல் வாழ, கண்களில் பரிசுத்தம், சிந்தையில பரிசுத்தம், கையில பரிசுத்தம், நடக்கையில பரிசுத்தம், எல்லாவற்றிலும் ஒரு பரிசுத்தத்தை இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக ராஜா. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பும் போது உற்சாகத்தோடு எழும்ப கர்த்தர் உதவி செய்யும்.